ஒரு மல்டி மில்லியனரை கல்யாணம் பண்ண வேண்டிய நீ சாதாரண கார் மெக்கானிக்கை காதலிக்கிறிய, அது என்னடி காம்பினேஷன்? ஏமா போடுற ட்ரெஸ்ல மேட்சிங் பார்க்குற, சாப்பிட்ற சாப்பாட்டில் மேட்சிங் பார்க்குற, ஆனால் வாழ போகிற வாழ்க்கையில் மேட்சிங் பார்க்க மாட்டேங்கிறியா? அது ஏமா? டயருக்கு காத்தடிக்கிற நாயெல்லாம் காரில் போக ஆசைப்படக்கூடாது. வேலைக்கு வந்தோமா, வேலையை பார்த்தோமா, சம்பளம் வாங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னடா பண்ண? அவரு என் அப்பா மாதிரி நடந்துக்க மாட்டேன்றாரு. அந்த ரோஜாவும் நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நானும் அழுகிற மாதிரி அழுகிறேன்ட்டு அவருக்கு உடந்த. ஒரு பக்கம் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இன்னொரு பக்கம் எங்க அப்பாவுக்கு தூபம் போடுறான். மகா கைகாரி அவ, திமிர் பிடிச்சவ. நீங்க பணத்தை கொடுத்தா தான் எங்களுக்கு சம்பளம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாம் இங்கே தான். என்னையா வேணும் உங்களுக்கு? மா இவங்கள மாதிரி 2 3 பேர் வெளில நிக்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்க ஆளுங்க தான். என்னையா பண்ணுவ நீ? என்னடா தமிழ் என்னடா? ஏய் அலாதரா குட்டி. ஹலோ மேடம், ராஜசேகர் சார் லைன்ல இருக்காரு, பேசுங்க. சொல்லுங்க மாமா. ரோஜா அம்மாடி, நான் இங்க ஹோட்டல்ல இருந்து தான் பேசுறேன். ஐயோ எங்கேஜ்டாவே இருக்கே. ஏய் அலாதடா. நம்ம டெல்லி கிளையன்ட்ஸ அந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் விஷயமா ஆபீஸுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற, அந்த கான்ட்ராக்ட ஒரு ஜெராக்ஸ் எடுத்துரு, நல்லா படிச்சிரு. வந்ததுமே டீடைல்ஸ் எல்லாம் பேசிட்டு நீ தான் கையெழுத்து போடணும். எங்கேஜ்டா இருக்கே. என்ன பண்றதுன்னு தெரியல. ஏய் அலாதடா குட்டி. சரிங்க மாமா. வந்துடுறேம்மா. அலாதடா. டேய் இதா. ஹலோ ஷோபா, அந்த கான்ட்ராக்ட் ஜெராக்ஸ் எடுத்துட்டீங்களா? எஸ் மேம். சீக்கிரம் வாங்க. ஓகே மேடம். அலாதடா. ஐயோ லைனே கிடைக்க மாட்டேன்டே. ஏய் அலாதடா. ஏய் வேணாடா குட்டி. மேடம். முத்து, டெல்லி பார்ட்டி வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு காஃபி, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிரு. அப்புறம் அவங்களுக்கு மைசூர் பாக்னா ரொம்ப பிடிக்கும். சரி மேடம். போன தடவை வாங்கின மாதிரியே 5 கிலோ வாங்கி வச்சிருங்க. சரி மேடம். கான்ட்ராக்ட் சைன் பண்ணதான் உங்களுக்கு கொடுக்கணும். சரிங்க. மேடம் அக்கவுண்டன்ட் வெளில போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. ஓகே, வேற ஏதாவது வேலை இருந்தா இப்பவே முடிச்சிருங்க. 1 நாளுக்கு அப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மேடம் இந்த செக்ல மட்டும் கொஞ்சம் சைன் போடணும். ஓகே. ஹலோ ரோஜா, நான் மகேஷ் பேசுறேன். சொல்லுங்க மகேஷ். ஐயோ என்ன சொல்றீங்க? குழந்தைக்கு இப்ப எப்படி இருக்கு? நான் இதோ வரேன். மேடம் என்னாச்சு? மேடம் மேடம் என்னாச்சு? மேடம் 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 என்னாச்சுன்னு சொல்லிட்டு போங்க. மேடம் மேடம் எங்க போறாங்க இவ்வளவு அவசர அவசரமா? சீக்கிரம் வண்டி எடுப்பாங்க. வாங்க வாங்க. என்ன எல்லாரும் வழியில நிக்கிறீங்க? என்னம்மா ஷோபா? இல்ல ரோஜாக்கா. ரோஜாக்கு என்ன? ஏதோ ஃபோன் வந்தது, அதனால அவங்க பதட்டமா கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போயிட்டாளா? எங்க? சொல்லல சார், ஜீவாக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதான் வீடு கிளம்பி போயிட்டாங்கன்னு தோணுது. டெல்லி பார்ட்டி வராங்கன்னு ஃபோன் பண்ணி சொன்னேனே, இப்படி விட்டுட்டு போயிட்டாளே. சரி, நீங்க வாங்க சார். அந்த படத்துல அமீர் கான் மியூசி பிரமாதமா இருக்குதான். அதுக்காகவே அந்த படத்தை பார்க்கணும். சாயந்தரம் டிக்கெட் புக் பண்ணிடு. சத்யம் தேட்டர் தானே? போயிட்டு வந்துடலாம். வச்சுட்டுமா? லக்ஷ்மி அம்மா சௌக்கியமா இருக்கேளா?
என்னடா இன்னும் நியூஸ் பேப்பர் வரலையே நினைச்சிட்டு இருந்தேன். கரெக்டா நீ வந்துட்ட. பண்ணுங்கோ, நன்னாவே கேலி பண்ணுங்கோ. ஆமா, அண்ணா ஆத்துல இல்லையா? அவர் இல்ல. இத பாரு அலமேலு, அந்த வீட்ல இருந்து எனக்கு வந்து தகவல்லாம் சொல்றது நீ தானே என் வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு போச்சு. அவரை கண்டா நீ ஓடி ஒளிஞ்சிடு, இல்லைன்னா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாரு. நான் அதை நன்னாவே சமாளிச்சுப்பேன். தெரியுமே, நீ ஊரையே அடிச்சு ஒலையில கொதிக்க விடுற ஆளாச்சே. சரி, வந்த விஷயத்த சொல்லு. அந்த ஸ்னேகா கேசவனை போய் ஆபீஸ்ல பாத்திருக்கா. ஓஹோ, சிங்கத்தோட குகைக்குள்ளேயே தைரியமா நுழைஞ்சிட்டாளா? அப்புறம் பணம் புரட்ட ஸ்னேகா டைம் கேட்டிருக்கா. கேசவன் முடியாதுன்னு சொல்லியிருக்கான். உடனே பணத்தை கட்டு, இல்ல என்கிட்ட வேலைக்கு சேர்ந்துருன்னு சொல்லியிருக்கான். யாரு? கேசவனா சொன்னா? ஆமா. இவளை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? 10 காசுக்கு மதிப்பு இல்லாதவள 10 லட்சத்துக்கு மதிப்புன்னு சொல்றான் அவன். அதான் எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. அப்படி ஏதாவது நடந்து ஸ்னேகாவை கேசவ வேலைக்கு சேர்த்துக்கிட்டு ஸ்னேகா கிட்ட பணம் கேட்கறத மறந்துட்டான்னு வைங்க, அதுக்கப்புறம் நம்ம போட்ட திட்டம் எல்லாம் பாழா போயிடும். கேசவனை கைக்குள்ள போட்டுண்டு ஸ்னேகாவும் வைதேகியும் நிம்மதி ஆயிடுவா. ஆனா நம்ம நிம்மதி போயிடும். அதுக்கப்புறம் அவ அந்த ஆத்த விட்டும் போமாட்டா, உங்க ஆத்துக்கார விட்டும் போமாட்டா. புரியறதா? கேசவே ஸ்னேகாவை வேலைக்கு சேர்த்துக்க கூடாது, அது நமக்கு ஆபத்து. கேசவன் பணம் கேட்டு தொந்தரவு பண்ணிண்டே இருக்கணும். நிச்சயமா அவளால பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது. உங்க ஆத்துக்காரரும் இப்பத்திக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டார். அவளால பணமும் கொடுக்க முடியாம கேசவனுடைய கெடுபிடியும் தாங்க முடியாம அந்த ஆத்த விட்டு என்ன, இந்த ஊரை விட்டு அவ 2 பேரும் ஓடணும். அந்த ஆத்த நான் வாங்கணும். இதுதான் நம்மளுடைய திட்டம். எல்லாம் தெரிஞ்சும் ஏன் கேசவியன் திடீர்னு குட்டைய குழப்பறான்? ஸ்னேகா மேல அவனுக்கு என்ன புது அக்கறை? இவன் கூட அவன் மேல மயங்கிட்டானா? இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஸ்னேகா பெரிய கில்லாடியாச்சே, செஞ்சாலும் செஞ்சிருப்பா. அம்மாவும் பொண்ணும் ஆம்பளைங்களை மயக்கிறதுல மாஸ்டர் டிகிரி வாங்கினவங்களாச்சே. நாம இப்ப என்ன பண்றது? அந்த கேசவங்கிட்ட பேசி பாருங்க. அவளை வேலைக்கு சேர்த்துக்காத அளவுக்கு சொல்லி பாருங்க. பணம் கேட்டு ஸ்னேகாவை கட்ட வரலால நசுக்கணும்னு சொல்லுங்க. சரி, அப்ப நான் வரேம்மா. ஒரு நிமிஷம். குட் மார்னிங் பா. டிஃபன் ரெடி, சாப்பிடலாமா? குட் மார்னிங். டிஃபன்லாம் அப்புறம் வைமா. நேற்று உனக்காக ஒரு சுடிதார் செட்டு வாங்கிட்டு வந்தேன், நல்லா இருக்கா பாருமா. வாவ், என்னப்பா இது? டாப் வேற கலர் வேற டிசைன், பாட்டம் வேற கலர் வேற டிசைன். ஐயோ, இப்படியா செலக்ட் பண்ணுவாங்க? உங்க காம்பினேஷனே சரியில்லை. ஓஹோ, சரி, டிஃபன் வை. இதோ பாருங்கப்பா, இனிமே நீங்க ட்ரெஸ் எல்லாம் செலக்ட் பண்ணவே வேண்டாம். உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. இனிமே நானே பார்த்து எடுத்துக்கிறேன். வேண்டாமா. அப்பா, என்னப்பா இது? இட்லிக்கு யாராச்சும் ஜாம் தொட்டு சாப்பிடுவாங்களா? என்ன கன்றாவி காம்பினேஷன். இட்லிக்கு பொடி இல்ல சட்னி, அதான பெர்ஃபெக்ட் காம்பினேஷன். அப்படியாம்மா? நீ எல்லாத்துக்கும் மேட்சிங் காம்பினேஷன் பார்த்து தான் செலக்ட் பண்ணுவியோ? ஆமா. அப்படின்னா பென்ஸ் கார்ல போக வேண்டிய நீ ஓட்டர் சைக்கிள்ல போகணும்னு ஆசைப்படுறிய, அது என்னமா காம்பினேஷன்? அப்பா, ஏமா சாமி கும்பிட வேண்டிய கோயில்ல காதல் லீல பண்ண போறிய, அது என்னமா காம்பினேஷன்? அப்பா, ஒரு மல்டி மில்லியனரை கல்யாணம் பண்ண வேண்டிய நீ சாதாரண கார் மெக்கானிக்க காதலிக்கிறிய, அது என்னடி காம்பினேஷன்? அப்பா, ஏமா போடுற ட்ரெஸ்ல மேட்சிங் பாக்குற, சாப்பிடுற சாப்பாட்டுல மேட்சிங் பாக்குற, ஆனா வாழ போற வாழ்க்கையில மேட்சிங் பார்க்க மாட்டேங்கிறியா, அது ஏமா? ஏங்க, எதுக்குங்க என் பிள்ளைய அடிச்சீங்க? ஏய், உன் பொண்ணு காதலிக்கிறாடி, அதுவும் யார தெரியுமா? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற பிச்சைக்கார மெக்கானிக். கோயில்ல காதல் பண்றாங்க, அதை பார்த்துட்டு வந்த கஸ்டமர்ஸ்லாம் என் கேரேஜுக்கு வந்து என் மூஞ்சில காரி துப்புறாங்க. அப்பா, அவர் ரொம்ப நல்லவர்ப்பா. ஏய், அத நீ எனக்கு சொல்லாத. அவனை வேலைக்கு வச்சதே நான் தான். யாரடி அவன்? தமிழ் நம்பி.
அந்த பையனா? அவன் ரொம்ப திறமையான பையனாச்சே. அதான் அவன் திறமையும் வேலையும் நம்ம கிட்டே காட்டுறான். அப்பா, ஏன் சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? ஏய், எப்ப என்னோட தகுதி அந்தஸ்து உனக்கு முக்கியம் இல்லாம போச்சோ அப்பவே உன்னோட காதலும் கத்தரிக்காவும் என் கால் தூசுக்கு சமம். எங்க இட்லி ஆறி போகுது, சாப்பிடுவாங்க. அடிப்போடி சனியம் பிடிச்சவள. எப்ப பாரு இட்லி தோசைன்னுகிட்டு. உங்க அப்பா டீ கடை வச்சிருந்தவன் தானே, ஓம் புத்தி அப்படித்தானே போகும். இங்க எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்க. அப்பா, உங்களுக்கு என் மேல கோபம்னா ஏன் அம்மா மேல பாயிரீங்க? என்ன நேரடியாவே திட்டுங்க. இந்த அசட்டு துணிச்சலுக்கு ஒன்னும் குறைச்சல. இதோ பார், பணக்காரனுக்கு பொண்ணா பிறந்தா மட்டும் பத்தாது, அவனுடைய தகுதி அந்தஸ்து எல்லாத்தையும் காப்பாத்தவும் தெரிஞ்சிருக்கணும். தமிழ் நம்பிக்கை என்ன குறைச்சல்? ஏய், அவன் மெக்கானிக் பையன், என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குறவன், என்ன முதலாளின்னு கூப்பிடுறவன். அவனை போய் நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடணுமா? முடியவே முடியாது. எங்க அப்பா டீ கடை முதலாளியா இருந்தாரு, அப்போ நீங்க டீ மாஸ்டரா இருந்தீங்க. எங்க அப்பா பிரஸ்டீஜ் பாத்திருந்தா என்ன உங்களுக்கு கட்டி வச்சிருப்பாரா? ஏய், அந்த அனுபவத்துல தாண்டி பேசுறேன். உங்க அப்பா பண்ண தப்பு நான் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட மனுஷன் பேச முடியுமா? இத பாருடி, இந்த காதல் வெண்டைக்காயில தூக்கி ஏறி. உங்க அப்பா டாடா பிர்லா பேரனை காட்டுவாரு, அவனுக்கு கழுத்து நெடு தொலை. அம்மா அம்மா அம்மா, நீ என்ன கை விட்டுட்டு போயிட்டியா? அப்பா, தமிழ் ரொம்ப நல்லவர்ப்பா. பார், தமிழ் நல்ல மொழின்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். தமிழ்னு பேர் வச்சவெல்லாம் நல்லவன் மட்டும் என்கிட்ட சொல்லாது. நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு நினைச்சு பாரு. என்னோட கேரேஜ்ல காரை சர்வீஸ் பண்றதுக்கு கூட அம்பாஸ்டருக்கு அன்பு, மாருதிக்கு மணி, ஹோண்டாவுக்கு ஐதர், சிஎலோவுக்கு சீதாராமன் மெக்கானிக்குகளே தரம் பிரிச்சு வச்சிருக்கிற வண்டினா. ஆனா நீ இந்த வீட்டுக்கு வரப்போற மாப்பிளைய காலங்காலமா என் பேரு, என் புகழ், அந்தஸ்தை காப்பாற்ற வேண்டியவனை தராதரம் பார்க்காம முடிவு பண்ணி வச்சிருக்க. இது வாழ்க்கைக்கு உதவாது, இது நடக்காது. நிழல் வேற, நிஜம் வேற. இனி நீ அவனை போய் பார்த்த, அதுக்கப்புறம் நிரந்தரமா அவனை பார்க்க முடியாம பண்ணிடுவேன். அப்பா, ஏய், இனிமே அவன் உன்னை தொட்டான், ஸ்பேனர் தொடுறதுக்கு அவனுக்கு கை இல்லாம பண்ணிடுவேன். வேண்டாம்ப்பா, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. எங்க அவன்? ஏய், எங்க நீ ஒளிஞ்சிட்டு இருக்க? வாடிங்க. என்னங்க பொன்னாடி வளர்த்து வச்சிருக்கிற, பொண்ணு சாத்தனா எல்லாம் சரியாகும். பொண்ணை பெற்று வளர்த்து வச்சிருக்க. இந்த பார், இனிமே அவன் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. இன்னையோட காலேஜ் கட்டு. அதை மீறி எங்கேயாவது வெளியில போனான்னு எனக்கு தெரிஞ்சது, நீ இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். புரியுதா? தானா உருப்பட மாட்டான், மற்றவங்களையும் உருப்பட விட மாட்டான். ரோஜா, இவர் அரை மணி நேரமா திட்டிட்டு இருக்காரு. திட்டினது போதும், கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இருக்க சொல்லு. மாமா விடுங்க மாமா, யாரையும் குத்து சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாத்துக்கும் நீதாமா காரணம். வேலியில ஓடுற ஓனான கொண்டாந்து வீட்டுக்குள்ள விட்டுக்கிட்ட. இப்ப அழுதா எப்படி? 4 கழுத வயசாகுது, 2 வயசு குழந்தைய பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. குழந்தை மேல கொதிக்கிற பாலை கொட்டி வச்சிருக்கான். தேவையில்லாம பேசாதீங்க. நான் ஒண்ணு குழந்தை மேல பாலை ஊத்தல. சரி, நீங்க வேணும்னே செய்யல. ஆனா பிளாஸ்க திறந்து குழந்தை பக்கத்துல வச்சுட்டு போனீங்களே, அத நீங்க தானே செஞ்சீங்க. அது தப்பு இல்லையா? குழந்தைய பாத்துக்கிற லட்சணம் இதானா? நானா உங்ககிட்ட குழந்தைய பாத்துக்கிறேன்னு அழுத. ஒரு வேலைக்காரி செய்ய வேண்டிய வேலையை என்கிட்ட கொடுத்தா என்னால எப்படி செய்ய முடியும்? இவன் வீல் வீல்னு கத்தி என் உயிரை வாங்கிட்டான். நீ எங்க உயிரை எடுக்கிறிய, அப்ப எங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்களுக்கு வர வர என்ன கண்டாலே பிடிக்க மாட்டேன்து. ஏன்னா நீ அயோக்கிய, கிராதகன், கொலைகாரன். அப்புறம் ஏன் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? நான் அந்த தப்பு பண்ணலப்பா. ஐயோ, அந்த தப்ப நான் தான் பண்ணேன். இந்த விஷயத்தை இதோட விடுறீங்களா மாமா? எப்படிமா விட சொல்ற? 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். டெல்லியில இருந்து பார்ட்டி வந்தாங்க, ஆனா கையெழுத்து ஆகல. அந்த கான்ட்ராக்டுக்காக நான் எப்படி ராப்பகலா உழைச்சிருக்கேன் தெரியுமா? எல்லாம் நாசமா போச்சு இந்த புறம்போக்கால. இந்த புறம்போக்குக்கு நீங்க தான் அப்பா, அதை மறந்துடாதீங்க. அடி செருப்பா. மாமா விடுறீங்களா? பணம் இன்னைக்கு போக நாளைக்கு வரும். யார் சொன்னதுமா? எவனாவது பணம் சம்பாதிக்க முடியாத முட்டாள் சொல்லியிருப்பான். பணம் போறது சுலபம், திரும்பி வர்றது கஷ்டம். இப்படி வீடு வாசல எழுந்துட்டு வாடகை வீட்டுல இருக்கிறோமே, இன்னுமா உனக்கு பணத்தோட அருமை புரியல? எனக்கு நல்லா புரியுது மாமா. ஆனா உங்களுக்கு தான் ஒரு பொண்ணுக்கு புருஷன் எவ்வளவு முக்கியம், ஒரு தகப்பனுக்கு புள்ள எவ்வளவு முக்கியம்னு தெரிய மாட்டேங்குது. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு. இவருக்கு நான் தான் கொல்லி போடணும், அதை ஞாபகத்துல வச்சுக்க சொல்லு. இப்படிப்பட்ட தருதலை எனக்கு தேவையில்லைன்ற. ஒருத்தன் அவருடைய அப்பா அம்மாவை கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு, ஜட்ஜ் ஐயா நான் அனாதை ஆயிட்டேன், என் மேல கருணை காட்டுங்கன்னு சொன்னானா. அந்த மாதிரி கேசுமா இவன்.
இவன் என் கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு கொல்லி போறதை விட நான் அனாதை பணமாவே சாகுறேன். ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? கான்ட்ராக்ட் இன்னைக்கு சைன் பண்ணலனா என்ன? நாளைக்கு சைன் பண்ணிக்கிட்டா போச்சு. அது முடியாதுமா. நான் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். டெல்லி கிளையண்ட் ஈவினிங் ஃப்ளைட்டை பிடிச்சி ஊருக்கு போயிட்டாங்கம்மா. 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் போச்சு, பிசினஸ் போச்சு, எல்லாமே போச்சு. மீதி என்னமா இருக்கு? இன்னும் என்னமா இருக்கு? நம்பிக்கை இருக்கு மாமா. எல்லாம் சரியாயிடுங்கிற நம்பிக்கை இருக்கு மாமா. நாம அதை இழக்காத வரைக்கும் வேற எதையுமே இழக்க முடியாது. இந்த ஒரு ஃப்ளாஸ்க் பாலோட விலை 1 கோடி ரூபாய். நீ உன் குழந்தை மேல மட்டும் பாலை ஊத்தலடா, என் பிசினஸுக்கும் சேர்த்து பாலை ஊத்திட்ட. நீ உருப்படவே மாட்டடா. போறம்போ செக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன தமிழ், இன்னைக்கு ராசி பலன்லாம் பார்த்துட்டு தானே வந்த? ராசி பலனா? அதெல்லாம் பார்க்கலையே. ஏன், என்ன விஷயம்? முதலாளி இன்னைக்கு சீக்கிரமாவே வந்துட்டாரு. உன்னை உடனடியா பார்த்தே ஆகணும்னு காலில் சுடுதண்ணி கொட்டின மாதிரி குதிச்சிட்டு இருக்காருப்பா. என்ன அவசரமா பார்க்கணுமா? என்ன விஷயமா? ஒருவேளை அவர் பொண்ணு அவனுக்கு கொடுக்க போறாரோ என்னவோ. ட்ரெஸ் எல்லாம் கூட மாத்த வேண்டாம், முதல்ல முதலாளியை பார்த்துட்டு வா. வணக்கம் முதலாளி. வந்தோடனே பார்க்க சொன்னீங்களா? உன்னைய வேலையை விட்டு டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. சம்பளம் கணக்கு தீர்த்தாச்சு. பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இரு. என்ன முதலாளி இப்படி பேசுறீங்க? நான் உனக்கு முதலாளி இல்லடா. முதலாளி தொழிலாளி உறவெல்லாம் அருந்து போச்சு. வெளியே போடா. என்ன காரணம்? எதுக்காக வேலையை விட்டு தூக்குறீங்க? அதை சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. அதை சொல்ற வரைக்கும் நான் வேலையில இருந்து போக மாட்டேன். ஏய் இல்லடா. ஏய் ஏய் இல்லடா. ஏய் இல்லடா. ஏண்டா காரணம் என்ன நான் கேட்டேன்? டயருக்கு காத்தடிக்கிற நாயெல்லாம் கார்ல போக ஆசைப்படக்கூடாது. வேலைக்கு வந்தோமா, வேலையை பார்த்தோமா, சம்பளம் வாங்கணுமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு நீ என்னடா பண்ண? உன் உடம்பரிப்புக்கு சொரிஞ்சு விட முதலாளி மக தான் கிடைச்சதா? முதலாளி என் காதல் அனாவசியமா கொச்சப்படுத்தாதீங்க. டேய் சோத்துக்கு வழி இல்லாம தானடா இங்க வந்து கார் டயருக்கு காத்தடிச்சிட்டு கிடக்குற. இதுல உனக்கு காதல் ஒரு கேடா? அதுவும் காதலிக்கிறதுக்கு ஏன் பொண்ணு தான் கிடைச்சதாடா உனக்கு? இப்படி பணக்கார பொண்ணை புடிச்சிட்டாக்கா காலத்துக்கும் உட்காந்து சாப்பிடுற மாதிரி சொத்து சுகம் கிடைச்சிருன்னு கணக்கு போடுற, அப்படித்தானே? முதலாளி காதலுங்கிறது ஏழை பணக்காரன் முதலாளி தொழிலாளி ஜாதி மதம் பார்த்தெல்லாம் வரதில்லைங்க. யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் வரலாம். அது இப்ப எனக்கு உங்க பொண்ணுக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். வரும்டா வரும். ஏன் ரோட்ல எத்தனையோ பிச்சைக்கார பொண்ணுங்க கல்யாணம் ஆகாம பிச்சை எடுத்துக்கிட்டு திரியறாளுங்க. அவளுங்க மேல உனக்கு காதல் வரலையா? ஏய் வர்ற காதல் காசு பணம்னு வசதி இருக்கிற பொண்ணு மேலதான் காதல் வருமா? வேணும்னா உங்க பொண்ணு கிட்ட நயா பைசா கூட கொடுக்காம கட்டின புடையோட அனுப்பிச்சு வைங்க. வச்சு கௌரவமா வாழ்ந்து காட்டுறேன். ஏன் நீ பிச்சை எடுக்கிறது பத்தாதா? என் பொண்ணையும் உன் கூட சேர்ந்து தட்டு தூக்க வைக்கணும்னு ஆசையா? முதலாளி யாருமே பிறக்கும் போது ஒன்னும் பண மூட்டையோட பிறக்கிறது இல்ல. நீங்க எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ஞாபகம் இருக்குல்ல? பழைய டீ மாஸ்டர் கதையெல்லாம் மறந்து போச்சா? பெரிய பரம்பரை பணக்கார மாதிரி பேசுறீங்க. என் பொண்ணை காதலிச்சுட்டு ஏன் உப்பை தின்னுட்டு என்னைய கேவலமா பேசுறியா? ஒருக்கி நாதாரி நாய உன்னை கண்டம் துண்டமா வெட்டிடுவேன். முதலாளி உங்களுக்கு காரை பத்தி மட்டும்தான் தெரியும், என் காதலை பத்தி தெரியாது. நீங்க இல்ல இந்த உலகமே எதிர்த்தாலும் உங்க பொண்ணு கழுத்துல நான் தாலி கட்டுவேன். அருணா தான் என் பொண்டாட்டி, நீங்க தான் என் மாமனார். இது நடக்கும், நான் நடத்தி காட்டுறேன். ஸ்னேகா, ஸ்னேகா. மகேஷ், நீங்களா? வாங்க உள்ள வாங்க. உங்க அம்மா உள்ள இருக்காங்களா? நீங்க என்ன பார்க்க தானே வந்தீங்க? அம்மா இருந்தா என்ன, நீங்க தைரியமா உள்ள வாங்க. ஸ்னேகா, வீட்ல ஒரே பிரச்சனை. என்னால அங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. எங்க அப்பா பெத்த பிள்ளைன்னு கூட பார்க்காம சனியனே தர்திரமே கேவலமா திட்டுறாரு. பிசினஸ் லாஸ் ஆனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரு. அது வந்துட்டியா? தொலைஞ்சேன்னு நினைச்சேன், திருப்பி எங்க உசுர வாங்க வந்துட்டியா? அம்மா
அம்மா ஏம்மா எப்ப பார்த்தாலும் அவரை துரத்திண்டே இருக்க? வாடா வாடான்னு வெத்தலை பாக்கு வச்சு அழைச்ச காலம் ஒண்ணு இருந்ததுடி. அப்பெல்லாம் வரல. மம்மி போவேன், நீங்களே சொல்லுங்க. அடடடடா, எங்க மாமியே போவேன். எங்க வேணா போயேன்டா. எனக்கு என்ன வந்தது? இங்க வராத. என்ன இனிமே மாமின்னு கூப்பிடாத. பத்திண்டு எரியறது எனக்கு. மா, நீ கொஞ்சம் வாய் மூடுறியா? அவரே மனசொடைஞ்சு போய் நிம்மதி இல்லாம நொந்து போய் வந்து நிக்கறாரு. நீ வேற அவரை. நீ வாய் மூடிட்டு போ உள்ள. ஏன் வாயை மூடிடுறீ? இங்க பாருங்க மகேஷ், இது உங்க வீடு. நீங்க எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். ஹலோ, ராஜசேகர் ஸ்பீக்கிங். இதுக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல. யாருங்க? நான் வைதேகி பேசுறேன். உங்க புள்ள மகேஷ் திருப்பி இங்க வந்திருக்கான். நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்பாவுக்கும் பிள்ளைங்க வேற வேலையே கிடையாதா? அடுத்த வாழத்துக்கு வந்து பழியா நிக்கிறது. மகேஷ், நீங்க வாங்க. வாங்க மகேஷ். ஸ்னேகா, அந்த வீடே நரக மாதிரி இருக்கு ஸ்னேகா. ஒரு நிமிஷம் கூட என்னால அங்க இருக்க முடியாது. என்ன ரொம்ப கேவலமா பேசுறாரு. அவரு என் அப்பா மாதிரி நடந்துக்க மாட்டேன்றாரு. அந்த ரோஜாவும் நீங்க அடிக்கிற மாதிரி அடிங்க, நானும் அழுகிற மாதிரி அழுகிறேன்ட்டு அவருக்கு உடந்த. ஒரு பக்கம் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இன்னொரு பக்கம் எங்க அப்பாவுக்கு தூபம் போடுறான். மகா கைகாரி அவ, திமிர் பிடிச்சவ. என்னால அங்க இருக்கவே முடியல ஸ்னேகா. ஒரு வேலைக்காரி செய்ய வேண்டிய வேலைய என்ன செய்ய சொல்றாங்க. மாமியார் கொடுமை, நாத்தனார் கொடுமை, பொண்டாட்டி கொடுமை கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அப்பா கொடுமை என் வீட்டுல மட்டும் தான் நடக்குது. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு நிம்மதியா இருக்கு. பட்ட காயத்துக்கு மருந்து போட்ட மாதிரி இருக்கு. அதான் உன்னை தேடி வரேன். ஆனா அங்க என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம் கூட என்ன. மகேஷ், கேட்டேளா? உங்க சீமந்த புத்திரம் பேசுறது காது குளிர கேட்டேளா? எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணியா குத்து சொல்றேளே. இப்ப வந்து பேசி என் பொண்ணு மனசை மாத்துறது யாருன்னு தெரியுறதா? இவனோட அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்களா உருப்படவே மாட்டேன். அம்மா, போற நிறுத்துமா. சந்தடி சாக்குல அவரோட அப்பாக்கு போன் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டு கேட்க வச்சிட்டியா? ஏம்மா இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் நீ பண்ற? இதே அவர் பழைய மகேஷா இருந்தா பரிதாபமா இந்த வீட்லயும் அந்த வீட்லயும் போய் நின்னுட்டு இருப்பாரா சொல்லு? அவர் பாட்டுக்கு வீராவேசமா கிளம்பி போயிடுவாரு மனம் போன போக்கல. அவரா திருந்தணும்னு நினைக்கிறாருமா. அதனால்தான் திரும்ப திரும்ப நம்மாத்துல வந்து நின்னுட்டு இருக்காரு. இது புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு அவரை திட்டின்டே இருக்க. மகேஷ், இத பத்தி எல்லாம் நீங்க ஒண்ணும். மகேஷ், மகேஷ், ஏண்டி அவனை வீணா தேடின்னு இருக்க? அவன் அப்பவே கிளம்பி போயாச்சு. எப்ப அவ அப்பாக்கு போன் போட்டேன்னு தெரிஞ்சதா உடனே குதிகால் புடனையில் அடிக்க ஓடி போயிட்டான். ஏமா, இப்போ எனக்கு சந்தோஷமா? பரம திருப்தி. வாசகத்தை தாபா போடு. ஸ்னேகா, காஃபி ரெடி. யார் நீங்க? அட்ரஸ் மாதிரி வந்துட்டேளா? யாரு? என்ன? மாமி, முதல்ல காப்பியை கொடுக்கோ சொல்றேன். தமிழ்ல தானே கேக்குறேன். அட்ரஸ் மாதிரி வந்துட்டேளா? எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு? மாமி, நீங்க போட்ட காப்பி சூப்பர். நியூஸ் பேப்பர் இன்னும் வரலையா? ஸ்னேகா, வரேம்மா. ஸ்னேகா, யாரோ வந்து உட்கார்ந்துட்டு இருக்காதீங்க. யாருன்னு தெரியல. கொஞ்சம் என்னன்னு விசாரி. ஐயோ, யாரே வா? எங்க யார் நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? யார் கேட்டு உள்ள வந்தீங்க? என்ன ஒரு கை குறையுதா? ஆமா. வா உட்காரு. ஐயோ, கை வச்ச கையில வெட்டிடுவேன். போலீஸ் ஃபோன் பண்றேன். இருமா பண்ணுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? வாமா கண்ணு, ஃபோன் பண்ணு. ஃபோன் பண்ணு போலீஸ்க்கு. போலீஸ் வரட்டும், அப்புறம் நான் பேசிக்கிறேன். யாருங்க நீங்க? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்க, யார் நீங்க? வாயே திறக்க மாட்டேன்னு. ஒருவேளை கேசவனுடைய ஆளுங்களோ? அடா கிழவி, பரவாயில்லையே, உனக்கு கூட மூளை இருக்கு. கேசவனோட ஆளுங்களா நீங்களா? எதுக்கு இங்க வந்திருக்கேன்? இது என்னடி கேள்வி? முழு பூசணிக்காய சோத்துல அமுக்கிற மாதிரி அவனண்ட பணத்தை வாங்கிட்டு அம்மாவும் பொண்ணும் டபாய்ச்சுட்டு இருக்கேள். பாவம், அந்த கேசவன் மட்டும் என்ன பண்ணுவா? அவன் ஆத்து குழாயிலையும் தண்ணி தான் வரும், பணம் வராது. அவன் தொழில் பார்க்க வேண்டாமா? அதான் ஆளுங்களை அனுப்பிச்சிட்டான். இந்த கிழவிக்கு இருக்கிற அறிவு கூட உங்களுக்கு இல்லாம போச்சு. ஆமா, எப்ப எங்க பாஸ் பணத்தை திருப்பி கொடுக்க போறீங்க? நீங்க பணத்தை கொடுத்தா தான் எங்களுக்கு சம்பளம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாம் இங்க தான். ஏய் கழுவி, ஏன் முறைக்கிற? இங்க வா. ஐயோ ஐயோ ஐயோ, என் கைய விட்டுறப்பா. நான் 10 லட்சம் வாங்கல. இதோ இந்த அம்மாவும் பொண்ணும் தான் வாங்கினாளுங்க. இதோ இவதான். இந்த கைதான் பத்திரத்துல கையெழுத்து போட்டு 10 லட்சம் வாங்கினது. இந்த கைய விட்டுறப்பா. அடி பாவி, என் பொண்ணை மாட்டி விடுறியா? உருப்படுவியா நீ? நீ உருப்படுவியா? 10 லட்சம் வாங்கல. என்னங்க கலாட்டா? பாருடா, யார் யாரோ வந்து கலாட்டா பண்றா. என்ன எங்காத்துல கேட்க ஆம்பளை
துணை இல்ல நினைச்சிருக்கல என் புள்ள வந்துட்டான் பாருங்க இவர்தான் எங்களை அடிக்க போற பயில்வானா? என்னையா வேணும் உங்களுக்கு? மா இவங்கள மாதிரி 2 3 பேர் வெளில நிக்கறாங்க. அவங்க எல்லாம் எங்க ஆளுங்க தான். என்னையா பண்ணுவ நீ? ஏய் என்னடா? தமிழ் என்னடா? ஐயோ வேண்டாம் விடுங்க. பெருமாளே என்ன வேணும்? பணத்தை கொடு. பணம் இப்ப என்கிட்ட இல்லையே. என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றதா? இப்ப எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறேன். வேண்டாம் இருங்க. நான் கேஷ்வன் சார் கிட்ட பேசுறேன். பேசு. டேய் விடுடா. ஹலோ கேசவன் ஸ்பீக்கிங். சார் கேஷ்வன் சார், நான் ஸ்னேகா பேசுறேன். ஹாய் ஸ்னேகா, குட் மார்னிங். சார் என்ன சார் குட் மார்னிங்? உங்க ஆளுங்களை என் வீட்ல வந்து என்ன மிரட்டி வச்சிருக்கீங்க. நீங்க இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நான் வந்தா உங்க மனசுக்கு கஷ்டமா இருக்கும், அதான் அவங்கள அனுப்பிச்சேன். சார் இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? என்னம்மா பண்றது, எப்படியாவது நான் பணத்தை வசூல் பண்ணி ஆகணும்ல. நீங்க பணம் கொடுக்காதனால அவங்களுக்கு என்னால சம்பளம் கொடுக்க முடியல. அந்த கோபம் அவங்களுக்கு. மத்தபடி விளையாட்டு பசங்க ஜாலியா இருப்பாங்களே. சார் தயவு செஞ்சு இவங்களை இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்க. நான் நேர்ல வந்து பார்த்து உங்ககிட்ட பேசுறேன் சார். நானு அக்கம் பக்கத்துல யாராவது பார்த்தா தப்பா நினைச்சுக்க போறாங்க. பணம் கொடுக்காம எப்படி? அவங்க அங்கேயே இருக்கட்டும், எத்தனை நாள் ஆனாலும் பரவாயில்ல. நீங்க பணத்தை கொடுத்த உடனே அவங்கள திருப்பி அனுப்பிச்சிருங்க. சார் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க சார். இவங்களை இங்க இருந்து போ சொல்லுங்க. நான் நேர்ல வந்து உங்களை பார்த்து உங்ககிட்ட பேசுறேன்னு சொல்றேன் இல்ல. நீங்க எவ்வளவு பெரிய ஆளுன்றதை நான் புரிஞ்சுட்டேன். உங்க கூட மோதுற அளவுக்கு சக்தி என்கிட்ட இல்ல சார். சார் நான் சொல்றது கேளுங்க சார். நான் நேர்ல வந்து பேசுறேன், இவங்களை போ சொல்லுங்க. சரி, நீ உடனே ஆபீஸ்க்கு வா. போன் அவங்க கிட்ட கொடு. சரி ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாரு. எஸ் பாஸ். நான் பேசிட்டேன், 2 பேரும் கிளம்பி வந்துருங்க. சரி பாஸ். ஒன்னும் அராஜகமா நடந்துக்கலையே? சேச்சே, நாங்க ரொம்ப டீசெண்டா தான் நடந்துக்கிட்டோம். சரி வச்சுட்டு சீக்கிரம் வா. ஓகே பாஸ். ஏய் மாமா, நம்மள ஆபீஸ்க்கு வர சொல்றாரு பாஸ். நீ போப்பா, நான் வரல. ஏய் ரொம்ப ரவுஸ் பண்ணாத மாமே. பாரு மாமிங்க எல்லாம் எப்படி நடுங்கிட்டு இருக்காங்கன்னு பாரு. வா போலாம். இங்க பாருங்க, உங்களுக்கு 24 ஹவர்ஸ் டைம் தரோம். அதுக்குள்ள நீங்க பணத்தை கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு வைங்க, நாங்க 2 பேரும் இங்கேயே செட்டில்டு. மாமி அப்புறம் நீங்க எங்களுக்கு கறி மீன் எல்லாம் எடுத்து சமைச்சு போடணும். சரி போங்க, முதல்ல கிளம்பி போங்க. ஏய் ரவுஸ் பண்ணாத, வா போலாம். ஏண்டி கடங்காரீங்களா? இந்த மாதிரி ஆளுங்க இங்க வந்து போறது உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம். நான்லாம் கௌரவமா வாழ்ந்துவோம். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. இது என்ன வீடா இல்ல வேற ஏதாவதா? முதல்ல கடன் அடைக்கிற வழிய பாருங்க, இல்லன்னா மானம் கெட்டு போயிடும். மானம் அது உங்களுக்கு இருந்தா தானே. ஸ்னேகா, எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணோண்டி. என்னால முடியல, படபடன்னு வருது. அம்மா என்னமோ கறி மீன்லாம் சமைச்சு போடணும்னு சொல்றேனே, வயத்தை கொமட்டிட்டு வருதுடி. அம்மா தமிழ் அடிக்கடி பட்டுட்டோட மருந்து எடுத்துன்னு வரேன். கதவை தாப்பா போடுங்கன்னா சொன்னா கேட்கவே மாட்டேங்குது. பதட்டப்படாதம்மா. என்னக்கா பண்ண போறோம்? தமிழ், இந்த பிரச்சனை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன வழிக்காது? நான் கேசவன் கிட்ட வேலைக்கு சேரணும். அக்கா என்ன சொல்றீங்க நீங்க? தமிழ், இதுல இருந்து வெளியில வர வேற வழியே இல்ல. இதுக்கு மேலே நான் அந்த ஆள்கிட்ட வேலைக்கு சேரல, விளைவுகள் எல்லாம் ரொம்ப விபரீதமா இருக்கும். ஹலோ சார், நான் ஆபீஸ்ல இருந்து அக்கௌண்டன்ட் தியாகராஜன் பேசுறேன் சார். சொல்லுங்க அக்கௌண்டன்ட் சார். சார், நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பொருள் வாங்க பெங்களூர் பார்ட்டி கொடுத்த செக் பேங்க்ல பவுன்ஸ் ஆயிடுச்சான். பார்ட்டி கோவத்துல நம்ம கேட்ட ஆர்டர் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாரு. என்னது, செக் பவுன்ஸ் ஆயிடுச்சா? அதான் 5 லட்சம் அக்கௌண்ட்ல இருக்க. பேங்க்ல விசாரிச்சேன் சார். நீங்க யாருக்கோ 10 லட்சம் ரூபாய்க்கு உங்க பேங்க் அக்கௌண்ட் அட்டாச் பண்ணி கேரண்டி கையெழுத்து போட்டிருக்கீங்களா? கடன் வாங்கினவங்க பணம் தரலையா? அதனால கடன் கொடுத்தவரு நம்ம கம்பெனி அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண சொல்லி பேங்க்குக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாரா சார். என்ன உளறீங்க? நான் யாருக்கும் 10 லட்சத்துக்கு கேரண்டி கையெழுத்து போடல. அதையும் விசாரிச்சேன் சார். ஸ்னேகானி யாருக்கோ 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கீங்களாமே, கேசவங்கிட்ட கேரண்டி கையெழுத்து போட்டிருக்கீங்களா? இல்லவே இல்ல. அந்த கேசவன் யார் தெரியுமா? நம்ம ஃபைனான்சியர். தெரியும் சார், அவருக்கும் ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். இப்ப அவர் உங்க வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரா? வரட்டும் வரட்டும், அவங்ககிட்ட நான் பேசிக்கிறேன். ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. பாத்தியா அந்த கேசவனை? என் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டான். பள்ளிக்கரண கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல வேலை நடந்துட்டு இருக்கு. இப்ப பேங்க்ல பணம் எடுக்க முடியாது. எதுக்கு உங்க அக்கவுண்ட் ஃப்ரீஸ் பண்ணணும்? ஸ்னேகா வாங்கின 10 லட்சம் கடனுக்கு நான் கேரண்டி கையெழுத்து போட்டேனா? ஐயோ, நீங்க எப்ப போட்டீங்க? அதான் தெரியல. வரட்டும், 2ல 1 பாத்துறேன்.
ஹலோ வைதேகி, நான் சொக்கலிங்கம் பேசுறேன். சொல்லுங்க அண்ணா. என்னம்மா வைதேகி, இன்னும் அந்த கேசவனுக்கு நீங்க பணம் கொடுக்கலையா? 1 லட்சம் கேக்குறேன்னா எப்படி நான் உடனே கொடுக்க முடியும்? அட கொஞ்சமாவது கொடுக்க முயற்சி பண்ணலாம்ல. இப்ப அந்த கேசவனை பாரு, என் பேங்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி என் பிசினஸே முடக்கிட்டான். ஐயோ, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இது வரைக்கும் நான் கொடுத்த செக் எதுவுமே பவுன்ஸ் ஆனதில்ல. என் தொழிலே பேர் கெட்டு போச்சு. ஏன் இப்படி பண்றீங்க? எப்ப உனக்கு பணம் கொடுக்க போறீங்க? அவன் வாய் அடைக்க ஏதோ கொஞ்சமாவது கொடுத்து தொலைலாம்ல. அண்ணா, நீங்க ஒருத்தர் தான் எங்களுக்கு ஆதரவா இருந்து நீங்களும் இப்படி கோவப்பட்டாக்க நாங்க என்னென்ன பண்ணுவோம்? எப்படி கோவப்படாம இருக்கிறது? என் அடிமடியிலே கை வச்சுட்டான். என் அஸ்தி வார்த்தையை ஆட்டிட்டான். 40 வருஷமா கட்டி காத்த தொழில் மரியாதை 40 மணி நேரத்துல போயிடுச்சு. பிசினஸ் பார்ட்டி கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிடுச்சு. அவன் எங்களை கேக்குறது சரிண்ணா. உங்க தொழில ஏன் முடக்குறான்? நான் கேரண்டி கையெழுத்து போட்டனா? நான் போடவே இல்லை. அவன் ஏதோ சதி பண்ணிட்டான். ஏன் அழற? கிளம்புற அந்த கேசவ ரவுடிகள்லாம் ஆத்துக்கு அமிச்சிட்டானா? எங்களுக்கு கைய ஓடல, கால ஓடல. ஆத்துல பொம்மை நாட்டிகளா இருக்கும். நாங்க என்னென்ன பண்ண முடியும்? பெரிய தகராறு ஆயிடுத்துனா. என்னது? ரவுடிங்களை அனுப்புனானா? இப்போ நீங்க வேற போன் பண்ணி எப்ப பணம் கட்ட போறேன்னு கேக்குறேன். பணம் புரட்ட முடியாம ஸ்னேகாவும் கடந்து தவிக்கிறான்னா. 1000 2000 1 லட்சம் ரூபாய் சுலபம் இல்ல. ராப்பகல் தூக்கம் இல்லைன்னா சோறு தண்ணி இறங்கல. சித்தபிரம பிடிச்சாப்ல இருக்குண்ணா. அண்ணா, உங்க கால்ல விழுந்து கெஞ்சி கேக்குறேன்னா அந்த கேஸ வந்துட்டு சொல்லி கொஞ்சம் மனசு இருக்க சொல்லுங்கண்ணா. கொஞ்சமாவது டைம் வாங்கி கொடுங்க. நாங்க எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை கொடுத்துடுறோம். இல்ல முடியாதுன்னா நாங்க விஷத்தை குடிச்ச குடும்பத்தோட சாக வேண்டியதுதான். சாரி வைதேகி, நான் கூட உன் நிலைமை தெரியாம ஆத்திரமா பேசிட்டேன். உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா அந்த கேசவன் ஏதோ திட்டம் போட்டுதான் இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். பணத்தை கட்ட முடியலன்னா ஸ்னேகா அவன் ஆபீஸ்ல வேலைக்கு சேர சொல்றான்னா. அவன் ஆபீஸ்ல சேர்ந்துட்டா இந்த பிரச்சனை தீர்ந்து போயிடுமா? நம்ம கயிறை நினைச்சு மிதிக்க போய் அதை பாம்பா மாறிடுத்துனா எனக்கு ஒண்ணுமே புரியலன்னா ரொம்ப பயமா இருக்கு. அந்த கிராதாகன்ட்டு ஒண்ணு அவ வேலைக்கு போக வேண்டாம். சிக்கி சீரழிஞ்சு போயிடுவா. என் பிரச்சனையெல்லாம் முடியட்டும். நானே அவளுக்கு வேலை வாங்கி தரேன். நான் போய் குளிச்சுட்டு வரேன். அந்த பையன் வந்தா உட்கார வை. 2ல 1 பாத்துறேன். இவரு ஸ்னேகாவுக்கு வேலை வாங்கி தர போறாரா? பாக்குறேன் எப்படி வேலை வாங்கி தராருன்னு பாக்குறேன். ரோஜா, ரோஜா, இன்னும் கிளம்பலையாமா? மணி 7:30 ஆச்சு. இதோ வந்துட்டேன் மாமா. 7:30 உடனே கரெக்டா வந்து நிக்கிறா. ரோஜா, பாரு ரோஜா, இவர் என்ன பார்த்து 7:30ன்றாரு. ஏன் மாமா எப்ப பாரு அவரை திட்டிட்டே இருக்கீங்க? அவரை திட்டலனா உங்களுக்கு பொழுதே விடியாதா? சார் பேப்பர். குடுப்பா. சாரால பேப்பர் படிக்காம இருக்க முடியாது. நாட்டு நடப்ப தெரிஞ்சுக்கிட்டு நாட்டை காப்பாத்த போறாரு. பெரிய சக்திமான்னு நினைப்பு. வீட்டுல இருக்க குழந்தைய உருப்படியா பாத்துக்க முடியல. இவெல்லாம் விளக்கண்ண. ரோஜா, இந்த வீட்ல எனக்கு ஒரு பேப்பர் படிக்க கூட உரிமை இல்லையா? அவரை தனியா விட்டுருங்களே மாமா. ஏன் எப்ப பார்த்தாலும் அவரை கொட்டிட்டே இருக்கீங்க? இந்தாங்க மகேஷ் காஃபி. எனக்கு ஒன்றும் தேவையில்லை. ஆமா, இந்த கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சரக்கு இருக்கிறவன் கோவப்பட்டா அதுக்கு அர்த்தம் இருக்கு. காலி பெருங்காய டப்பாலாம் ஓவரா ஆடக்கூடாது. கோபப்பட தெரிஞ்ச அளவுக்கு வாழ்க்கையில நிதானமாவும் இருக்க தெரியணும். குடும்பத்துல பொறுப்போட நடந்துக்கவும் தெரிஞ்சுக்கணும். மகேஷ், சாரு பேப்பரை கீழ்ச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் என்ன கீழ்ச்சிட்டாருன்னு யாரும் இவரை கேட்க முடியாது. அப்பா சார், நான் ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கேன் சார். இந்த மாசத்து பேப்பர் பில்லு வேணும் சார். மகேஷ் காஃபி குடிங்க. வேண்டாம். ஏன்பா சார், நாளையில இருந்து இந்த வீட்டுக்கு பேப்பரை போடாத. சரிங்க சார். தண்ட செலவு எவ்வளவு ஆச்சு? இந்த மாசத்தோட 130 ரூபாய் ஆச்சு சார். இந்த பொடி ஓடிப்போ ஓடிப்போ போ போ. ஏ ரோஜா, இந்த வீட்ல ஒரு நியூஸ் பேப்பர் பிடிக்கிறது அவ்வளவு பெரிய குற்றம் ஆயிடுச்சு இல்ல? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மாடி, நமக்கு நேரமாச்சு, நீ கிளம்பு. ஹலோ, ராஜசேகர் பேசுறேன் சார். நான் தான் ஹைதராபாத்ல இருந்து கிளைண்ட் ஹரி பேசுறேன் சார்.
இன்னைய டேட் போட்டு செக் கொடுத்துருக்கீங்க 10 லட்சம் ரூபாய். அதை பேங்க்ல போட்டுடலாமா சார்? சார் சார் வணக்கம் சார். சாரி சார், கொஞ்சம் ஒரு வாரம் ஹோல்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். பாத்தீங்களா காமிச்சிட்டிங்களா உங்க வேலையை? சார் தயவு செய்து என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். கொஞ்ச நாள் கம்பெனி என் கையை விட்டு போனதுனால தான் எனக்கு இந்த நிலைமை, சிக்கல், பண கஷ்டம்லாம். அதை சீர்படுத்தணும்னா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். நான் எவ்வளோ சின்சியரான பிஸ்னஸ் மேன் உங்களுக்கே தெரியும். மறுபடியும் ஒரு 1 வீக் கழிச்சு போட்டலாமா? 100% சார். ஆக்சுவலா நான் ஒரு டெல்லி பார்ட்டி கூட 1 கோடி ரூபாய் பிசினஸ் பேசிக்கிட்டு இருக்கேன். அது முந்தா நாளே சைன் ஆகிருக்கணும். அதை நம்பி தான் நான் செக்கே இஷ்யூ பண்ணேன். அது சைன் ஆகாம போயிடுச்சு. சில காரணங்களுக்காக தான். இந்த வாரம் கண்டிப்பா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க செக்கை நான் ஆனர் பண்ணிடுவேன். நம்பலாமா? தைரியமா இருக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ தேங்க்யூ. அன்னைக்கு மட்டும் அந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் சைன் ஆயிருந்தா இன்னைக்கு இந்த நேரம் நான் ஒரு பிச்சைக்காரனை விட கேவலமா கண்டவங்கிட்ட எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்காது. செக். ஐயோ, அடுத்து எவன் எந்த குண்டை போட போறானோ தெரியலையம்மா. ஹலோ, ராஜசேகர் பேசுறேன். ஹலோ சார், நான் தான் டெல்லி பார்ட்டி மிஸ்டர் சர்மா பேசுறேன். ஹவ் ஆர் யூ மிஸ்டர் ராஜசேகர்? ஐ அம் வெரி ஃபைன் சார். உங்க போனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க எப்போ சென்னைக்கு வரீங்க? இல்ல நான் டெல்லிக்கு வரட்டுமா? இந்த தடவை அந்த 1 crore கான்ட்ராக்டை முடிச்சிருவோம் சார். மிஸ்டர் ராஜசேகர், ஐ எம் சாரி. அந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண வேண்டியதா இருக்கு. சார் ஏன் சார்? நான் வேணா கொஞ்சம் அமௌண்ட்டை முன்ன பின்ன பேசி குறைச்சி. இல்ல மிஸ்டர் ராஜசேகர், பிசினஸ்ல எப்ப எங்க எந்த பக்கம் காத்தடிக்கும்னு யாருக்கு தெரியும்? மும்பைல ஹெவி ரெயின் வந்ததால அங்க உள்ள பிரான்ச் ஆபீஸ்ல உள்ள கூட்ஸ் எல்லாம் நாசமாயிருச்சு. 10 கோடி ரூபாய் நஷ்டம். அதனால இப்போதைக்கு பாஸ் எந்த பிசினஸும் வேணான்னு முடிவு பண்ணிருக்காரு. 6 months கழிச்சு பேசுவோம். அதனால தான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். பாய். மாமா மாமா, அந்த டெல்லி பார்ட்டி என்ன சொன்னாரு? எல்லாம் இவன் வந்த நேரமா. இந்த குடும்பத்தை நாசமாக்கணும்ன்றதுக்காகவே இந்த வீட்டுல அடி எடுத்து வச்சிருக்கிறாமா. இவனால அன்னைக்கு அந்த 1 கோடி ரூபாய் கான்ட்ராக்டை சைன் பண்ண முடியாம போயிடுச்சு. இன்னைக்கு அந்த கான்ட்ராக்டை கேன்சலா போயிடுச்சு. ஐயோ மாமா. ஆமாமா, மும்பைல அடிச்ச மழையில அவங்க கம்பெனிக்கு 10 கோடி ரூபாய் நஷ்டமா. அதனால இந்த கான்ட்ராக்டை வேண்டான்னு கேன்சல் பண்ணிட்டாங்க. மும்பைல அடிச்ச வெள்ளத்துக்கு நானா பொறுப்பு? உன் சுழி அவ்வளவு பவர்ஃபுல்லா மும்பை வரைக்கும் பாயுதுரா யோக்கிய ராஸ்கல் படுபாவி. அங்க வந்த வெள்ளம் இங்க வந்து உன்னை அடிச்சிட்டு போயிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். ஐயோ மாமா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னம்மா, அந்த டெல்லி பார்ட்டி அமௌண்ட்டை நம்பி தானே ஹைதராபாத் பார்ட்டிக்கு நான் 10 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்னால எப்படிமா அந்த பணத்தை தர முடியும்? என் வாக்கை என்னால எப்படிமா காப்பாற்ற முடியும்? எல்லாம் இந்த மொகரக்கட்டையினால வந்து. இவன் மொகரக்கட்டைய பார்த்துட்டு போனா எப்படிமா பிசினஸ் உருப்படும்? சம்பாதிக்கிறதுக்கும் துப்பு இல்ல, சம்பாதிச்சதை வச்சு காப்பாத்துறதுக்கும் வக்கு இல்ல. இவனை நீ கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல வச்சிருக்கிற. இவன் வந்த அன்னைக்கே குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இவனை வச்சு நீ பெரிய சரித்திரம் படைக்கலாம்னு நினைச்சியா? இவன் சரித்திரம் இல்லம்மா, சரியான தரித்திரம். இவனை நீயே கட்டிக்கிட்டு அழு. மாமா, மகேஷ், மாமா ஏதோ கான்ட்ராக்ட் போச்சுங்கிற கோவத்துல பேசிட்டாரு. நாங்க காஃபி குடிங்க. டேய் கேசவா, நீ அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ண விஷயம் சொக்கலிங்கத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ரொம்ப சூடா இருப்பான், ஜாக்கிரதை. சகல வாங்க வாங்க. அவர் குளிச்சுட்டு பூஜை பண்ணிட்டு இருக்காரு, உட்காருங்க.
சிம்லாலேருந்து ஃப்ரெஷ்ஷாக ஆப்பிள் வந்தது, கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அதை டீ பை மேல வைங்க. கையில் வாங்க மாட்டீங்களா? உங்ககிட்ட நிறைய பேசணும். வாங்க சகல, என்ன பூஜைலாம் பலமா இருக்கு? அயோக்கியங்க கிட்ட இருந்தோம், சிரிச்சுக்கிட்டே முதுகுல குத்துற துரோகி கிட்ட இருந்தோம், காப்பாத்துறான ஆண்டவனை வேண்டிக்கிட்டு வரேன். வெரி குட். ஏன் தொழில எந்த தடங்களும் வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதோட சரி. சிம்பிளான பிரார்த்தனை. விஷயத்துக்கு வருவோமா? என் பேங்க் அக்கவுண்ட நீ எதுக்கு ஃப்ரீஸ் பண்ண? ரொம்ப சூடா இருக்கீங்க போல இருக்கு. பதில் சொல்லு. என்ன சகல இது கேள்வி? ஸ்னேகாவுக்கு பேங்க் அக்கவுண்ட் அட்டாச் பண்ணி ஷூரிட்டி போட்டீங்க. அவ பணத்தை கொடுக்கல. நானும் எப்படியோ கேட்டு பார்த்தேன். மசியில. தொழில் ரீதியா என்ன பண்ணணுமோ அதான பண்ணிருக்கேன். நான் எப்போ உனக்கு ஸ்னேகா கடனுக்கு ஷூரிட்டி போட்டேன்? மறந்துட்டீங்களா? அன்னைக்கு கையெழுத்து போட்டீங்களே. நான் அன்னைக்கு போட்ட கையெழுத்து நீ அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னதுக்காக. அதையும் இதையும் சேர்த்து தான் போட்டீங்க. நீங்க ஒத்த தலைவலியில மறந்துட்டீங்க சகல. கேசவா, உன் தில்லு முள்ளு பிசினஸ் எல்லாம் அந்த வீட்டுக்கு வெளியில வச்சுக்க. என்கிட்ட மோதன சமாதி கட்டிடுவேன். அடட, பில்டிங் மட்டும் தான் கட்டுறீங்கன்னு நினைச்சேன். இப்ப சமாதி கூட கட்டுறீங்களா? அப்படின்னா அந்த கான்ட்ராக்டை எனக்கு விட்டுருங்க. ஏன்னா தொழில் ரீதியா நானும் நிறைய பேருக்கு சமாதி கட்ட வேண்டியிருக்கு. அதுல நானும் ஒருத்தனா? சேச்சே, என்ன சகல இப்படி எல்லாம் பேசுறீங்க? இத பார், நான் எந்த ஷூரிட்டியிலும் கையெழுத்து போடல. ஓஹோ, இது என்ன? நான் சொன்ன டீடைல்ஸ்லாம் எழுதியிருக்க உங்க கையெழுத்து தானே அது? இது நீ அன்னைக்கு அசோசியேஷன் எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னதுக்காக நான் போட்ட கையெழுத்து. அந்த டாக்குமெண்ட் நடுவுல இந்த டாக்குமெண்ட்டை வச்சு கையெழுத்து வாங்கி நீ என்ன ஏமாத்திருக்க. நான் ஏமாத்தல, நீங்க தான் பேச்சு மாறிட்டீங்க. அப்படின்னா ஸ்னேகாவை எனக்கு பர்சனலா தெரியாது, நீங்க தான் அனுப்பிச்சிங்க. உங்களை நம்பிதான் அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தேன். அதை வாங்கி தர வேண்டியது உங்க பொறுப்பு. ஆனா நீங்க திடீர்னு பல்ட்டி அடிச்சு அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அதான் நான் ஷாக் ஆயிட்டேன். என் தலையை காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம். 10 லட்சம் ரூபாய் மேட்டர். அதான் அந்த அசோசியேஷன் டாக்குமெண்டோட இந்த பேப்பரையும் வச்சு கையெழுத்து வாங்கிட்டேன். நான் இல்லைன்னு சொல்லியே. ராஸ்கல், கோர்ட்டுக்கு போவேன். வீண் செலவு. கேஸ் நிக்காது, அது உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாம நீங்க பிசினஸ் மேன். படிக்காம கையெழுத்து போட்டேன்னா கோர்ட் நம்பாது. என் பொண்டாட்டி சாட்சி. நான் கூட சாட்சி செட்டப் பண்ண முடியும். நீங்க படிச்சுட்டு கையெழுத்து போட்டதா 10 பேர் வந்து சொல்லுவாங்க. பரவாயில்லையா? இப்படி ஊரை கொள்ளடிச்சு தொழில் பண்ணா தொழில் உருப்படாது. அது ஏன் கவலை? என்ன சகல அப்படி பாக்குற? யார் தான் ஊரை கொள்ளடிக்கல? உங்க கான்ட்ராக்ட் தொழில் எப்படி நடக்குதுன்னு நான் சொல்லவா? ஒவ்வொரு பிளாட்டுக்கும் 2 லட்சம் ரூபாய் லாபத்தை நீங்க வைக்கல. அப்புறம் அந்த சிமெண்ட். அனாவசியமா பேசாத. பேசல. எனக்கு தேவை நான் ஸ்னேகாவுக்கு கடனா கொடுத்த பணம். அத ஸ்னேகா கொடுக்கலனா நீங்க தானே கொடுக்கணும். கடைசியா உன் புத்தியை என்கிட்டயே காட்டிட்டல்ல. கோவப்படாதீங்க, தொழில் இதெல்லாம் சகஜம். நான் பண்றது ஃபைனான்ஸ் பிசினஸ். கடல் மாதிரி உலகம், கப்பல் மாதிரி என் தொழில். தண்ணியில மிதக்கிற கப்பல் ஜாக்கிரதையா போலனா தண்ணியிலேயே சமாதி ஆயிடும். உங்களை மாதிரி ஆட்களும் இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருந்தா எனக்கு லைஃப் போட். உங்களை பத்திரமா பிடிச்சிக்கலான்னு வச்சுக்கோங்க, நான் செத்து போயிடுவேன். உன் தத்துவத்தெல்லாம் காதல பூ வச்சிருப்பான் பாரு, அவன்கிட்ட போய் சொல்லு. உன்னை என்ன பண்ணு எனக்கு தெரியும்டா. போடவில்லை. $10 லட்சம் மேல ஒரு 1 லட்சம், 11 லட்சத்தையும் இப்படி விட்டுருந்தா சந்தோஷமா பொறுக்கிட்டு போயிடுவேன். பொறுக்கிதானடா நீ? எங்க வீட்டு நகையை திருடிட்டு ஓடி போய் அதுல பிசினஸ் ஆரம்பிச்சவன் தானே நீ? உனது வீட்டுக்குள்ள விட்டதே தப்பு. சரி, ஸ்னேகாவை என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு இந்த நிமிஷமே சொல்லுங்க, உங்களை விட்டுறேன். ஏய், அந்த குடும்பத்து மேல உன் கை பட்டுது, நீ இந்த ஊர்லயே இருக்க மாட்ட.